ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, நியூ பார்ன் அண்டு டாட்லரோட நைட் ரொட்டீன் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் கிட்டத்தட்ட வந்து 11 o'clock கிட்டேருந்து எடுத்திருக்கேன். அன்றைக்கி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சாம் வந்து பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாகவே தூங்கிட்டா. நடுப்பற எந்திரிச்சா நடுப்பற வந்து அவள் அடிக்கடி முண்டு எந்திரிப்பா. அதுக்காண்டி அவள் பக்கத்தில் வந்து பாலையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு மடியில் வச்சுருக்கேன். பெரியவங்களும் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டு உடனே நம்ம கீழே போடக்கூடாது, மூக்கில் வந்து பால் ஏறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பர்ப் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மடியில் வச்சுருந்து அப்புறம் போடுவேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து என்னோடய கண் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து இப்போ கண் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தேவலாம், பட் அந்த ரெட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது எதனால் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. தூங்குறதுனாலயா இல்லை என்னன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, என்னோடய குடுப்பப்பா வந்து பார்த்திங்கனாக்கா நைட் டைமில் வந்து தூங்க மாட்டா. பகல் ஃபுல்லாக தூங்குறா, நைட் வந்து தூங்க மாட்டா. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா பேபிஸும் அப்படி தான் நினைக்கிறேன். வந்து டே டைமில் தூங்கிட்டு நைட்டை வந்து கொட்டை முழிச்சிட்ருப்பாங்க. என்னோடய பேபி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நைட்டில் வந்து தூங்க மாட்டா, அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். சாமுக்கு வந்து சாமும் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி தான் இருந்தால் நைட்டு வந்து தூங்க மாட்டா. பட் வந்து அவள் வந்து கீழே போட்டிருந்தா படுத்திருப்பா, அந்த மாதிரி அமைதியாக படுத்திருப்பா. பட் இவள் வந்து பார்த்திங்கன்னா கையிலே தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு நான் வந்து மடியில் வச்சுருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சாம் முழிச்சிட்டா. எப்போதுமே சரி, சாம் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து தூங்க மாட்டா. அதோட ஃபஸ்ட் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக தூங்க மாட்டா, நடுப்புற வந்து முழிப்பா. அதுக்கேற்ற மாதிரியே அவளுக்கு வந்து நம்ம நடுப்புற வந்து ஏதாவது கொடுக்கணும், அந்த மாதிரி தான் அவள் பண்ணுவாள். வந்து பால் ரெடியாக வச்சுருந்ததுனால நம்ம வந்து கரெக்டாக வந்து முழிக்கவும் கரெக்டாக நம்ம பால் கொடுத்துட்டு திரும்ப வந்து அவளை தூங்க வச்சாச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி டாட்லர் அண்ட் நியூபார்ன் பேபி வந்து ஒரே டைமில் இருக்காங்கனாக்கா, நீங்கள் அவங்கள வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறீங்க, அதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து, அதாவது 2 பேபிஸும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை ஃபர்ஸ்ட் பேபி வந்து, அதாவது பாப்பா வரத்துக்கு முன்னாடியே இருந்ததுக்கும் இப்போதைக்கும் சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப பொசசிவாக இருக்கா, ரொம்ப வந்து கோவப்படுறா, அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்கள் பேபிஸும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து பேபிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, குட்டி பாப்பா வந்து நான் தூக்குவேன். பட் செக்ஷனுங்கிறதுனால வந்து என்னோடய டாக்டர் வந்து 1 month கிட்ட வரையும் நீங்கள் தூக்க வேணாம்னு சொல்லி நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து சாம் வந்து என்கிட்ட தூக்குன்னு சொல்லுவாள். அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப கஷ்டமானது. தூங்காதது, பேக் பெயின் எல்லாம் அதை தாண்டி ரொம்ப கஷ்டமானது வந்து பார்த்திங்கனாக்கா, பிள்ளை தூக்குன்னு சொல்லும்போது நம்ம தூக்க முடியாமல் இருக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே கொடுமையானது. கண்டிப்பாக இது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, பாப்பா வந்து தூங்கிட்டா பால் குடிச்சிட்டு. நம்ம வந்து குட்டி பாப்பா வந்து சரி ஓகே கீழே போடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகும்போது, இவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அரை தூக்கத்தெல்லாம் இருந்தாங்க. சரி தூங்க வைக்கலான்னு பார்க்கும்போது வந்து ரெடி பண்ணிவிட்டு கீழே போட்டால் திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டா, தூக்குன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. நமக்குன்னு தெரியுமே, நமக்கு நியூ மாம்ஸ்க்கு வந்து நைட்டில் வந்து தூக்கம் இருக்காது. இந்த மாதிரி பேபிஸ் வந்து கையில் வச்சுருக்கணும்னு சொல்லும்போது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கையில் தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து தட்டி கொடுத்துட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்பயும் வந்து எங்கள் மடியில் இருக்கும்போது ஒரு அரை தூக்கத்தில் தான் இருக்கா. பட் கீழே போட்டால் திரும்பி ஒரு 5 நிமிஷத்தில் வந்து தூக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவான். இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ரொட்டீனே போயிட்டுருக்கு. இப்படி தூங்காதனால தான் எனக்கு வந்து வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் என்னன்னு தெரியல. ஆஸ் அ நியூ மாம் அலாங் வித் டாட்லர் என்னோட நைட் ரொட்டீன் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.